வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஆய்வை மேற்கொள்ள போறோம். கடந்த ஒரே மாசத்துல பெரிய சரிவை சந்திச்ச ஒரு 5 பங்குகளை பத்தி ஆழமா பார்க்க போறோம். இந்த சரிவுக்கு பின்னாடி உண்மையிலே என்ன காரணம் இருக்குன்னு நாம சேர்ந்து அலசலாம். எங்களுடைய இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களை ஊக்குவிக்கவும். நிச்சயமா. இதுல ஒவ்வொரு நிறுவனத்தோட நிதிநிலை அறிக்கைகள், சந்தை செய்திகள், அப்புறம் சில உள்காரணங்கள்னு பல கோணங்கள்ல இருந்து இந்த சரிவை நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். சரி, முதல்ல டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ் இந்தியா லிமிடெட், அதாவது தாரல் எடுத்துக்கலாம். ஒரே மாசத்துல சுமார் 42% சரிவு. இதுக்கு முக்கிய காரணம் அவங்களோட Q2 FY26 முடிவுகள் தானே? ஆமா, அது ஒரு முக்கியமான காரணம். அவங்களோட நெட் ப்ராஃபிட், அதாவது நிகர லாபம், போன வருஷத்தை விட 25% குறைஞ்சிருக்கு. ஓ, 25%? ஆனா இங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இது சிர்ஃப் கம்பெனியோட செயல்பாடு மட்டும் இல்ல. அப்போ வேற என்ன? ஒட்டுமொத்தமா இண்டஸ்ட்ரியல் ஸ்டாக்ஸ்ல இருந்து முதலீட்டாளர்கள் பணத்தை எடுக்கிற ஒரு மார்க்கெட் ரொட்டேஷனும் இந்த சரிவுக்கு ஒரு காரணம். ஆனாலும் நீண்ட காலத்துல பவர் செக்டாருக்கான அரசின் முதலீடுகள் அதிகரிக்கும் போது இந்த பங்குக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. புரியுது. அடுத்து வேர்ல்பூல் ஆஃப் இந்தியா. இது 27% சரிஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் அவங்க தாய் நிறுவனம் பங்குகளை வித்தது தானே? கரெக்ட். அமெரிக்காவை சேர்ந்த தாய் நிறுவனமான வேர்ல்பூல் தங்களோட 51% பங்குகளை 20%-ஆ குறைக்க முடிவு செஞ்சதுதான். ஆனா இங்க ஒரு ஆச்சரியம் இருக்கு. ஆமா, இங்க ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு. ப்ரொமோட்டர் விக்கும்போது FII, அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அவங்களும் DIAயும் பங்குகளை வாங்குறாங்களாம். அதேதான். இது நிறுவனத்தின் எதிர்காலத்து மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கலான்னு காட்டுது. ஆனாலும் ப்ரொமோட்டர் செல்லிங் பிரஷர் குறுகிய காலத்துல விலைய அவ்ளோ சீக்கிரம் அதிகரிக்க விடாது. இது ஒரு குழப்பமான சிக்னல் தான். சரி, மூணாவதா கோஹான்ஸ் லைஃப் சயின்சஸ் 26.55% சரிவு. ஆமா, இதுக்கு உடனடி காரணம் அக்டோபர் 28 நிறுவனத்தோட MD ராஜினாமா செஞ்சதுதான். ஒரே நாள்ல பங்கு 10% சரிஞ்சது. ஒரு தலைமை மாற்றம், அதாவது லீடர்ஷிப் டிரான்சிஷன், எப்பவுமே ஒரு நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கும். அதுவும் MD ராஜினாமா செய்யும்போது முதலீட்டாளர்கள் பயப்படுறது இயல்புதான். ஆமா, ஆனா இந்த நிறுவனத்தோட ப்ரீ டாக்ஸ் மார்ஜின்ஸ் 32% அளவுக்கு ரொம்ப வலுவா இருக்கு. இது மருந்து உற்பத்தி துறையில, அதாவது CDMOல நீண்ட காலத்துல ஒரு நல்ல வாய்ப்பு உருவாக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது ஓலா எலக்ட்ரிக். சுமார் 22% சரிவு. இங்க ஒரே நெகட்டிவ் நியூஸ் தான். இது ஒரு கிளாசிக் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் கதைனே சொல்லலாம். வருமான கணிப்பை குறைச்சது, SEB எச்சரிக்கை, வாகன பதிவுகள் குறைஞ்சது, சந்தை பங்கு இழந்ததுன்னு பல பிரச்சனைகள். ஆமா, குறுகிய காலத்துல நஷ்டம், ஒழுங்குமுறை சிக்கல்கள்னு பல சவால்கள் இருக்கு. ஆனா இந்தியாவுல EV பெனட்ரேஷன் அதிகரிக்கும் போது இவங்களால சந்தை பங்கை மீண்டும் பிடிக்க முடிஞ்சா அது ஒரு பெரிய திருப்புமுனையா அமையலாம். அந்த முடிஞ்சா அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான கேள்வி. கடைசியா சமான் கேபிட்டல் லிமிடெட், இதுவும் 21% சரிஞ்சிருக்கு. கடந்த 5 வருஷமா விற்பனை வளர்ச்சியே இல்லாம இருக்கு. ஆமா, மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தெரியும். ஆனா இங்கே ஒரு முரண்பாடு இருக்கு. என்னது? விற்பனை வளர்ச்சி இல்லனாலும் நிறுவனத்தோட சொத்து மதிப்பு, அதாவது AUM 62,346 கோடியா இருக்கு. அதோட PE ரேஷியோ வெறும் 9.95ல இருக்கு. அப்போ இது அதோட உண்மையான மதிப்பை விட குறைவா விற்கப்படுதா? அதாவது அண்டர் வேல்யூடா? அதுதான் இங்க இருக்கிற கேள்வி. இது ஒரு வேல்யூ ட்ராப்பா இல்ல ஒரு நல்ல வாய்ப்பான்னு ஆழமா பார்க்கணும். அப்போ இன்னைக்கு நாம பார்த்ததிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொரு பங்கு சரிவுக்கு பின்னாலேயும் ஒரு தனிப்பட்ட காரணம் இருக்கு. ஆமா, அது மோசமான முடிவுகளா இருக்கலாம், ப்ரமோட்டர் நடவடிக்கையா இருக்கலாம், இல்லனா தலைமை மாற்றமா கூட இருக்கலாம். சரிதான். நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். ஒரு பங்கு கடுமையா சரிஞ்சா அது அந்த நிறுவனம் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கான அறிகுறியா, இல்ல தற்காலிக சிக்கலால ஏற்பட்டு ஒரு வாங்கும் வாய்ப்பா? இது ஒரு நல்ல கேள்வி. இதுக்கான பதில் நிறுவனத்தோட உண்மையான நிலையா சந்தையோட மனநிலையிலிருந்து பிரிச்சு பார்க்கறதுல தான் இருக்கு. அருமை. இந்த வீடியோவை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. இந்த தலைப்பை பற்றிய உங்க கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காதீங்க. இது கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. எந்த ஒரு நிதி முடிவையும் எடுப்பதற்கு முன்பு உங்கள் நிதி ஆலோசகரை அணுகவும்.